வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே இருக்கிறோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ட்ரேடிங்குடைய அடிப்படையான ஒரு கான்செப்டை மட்டுமே பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து தினமும் இந்த பகுதியில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரிங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடந்துருச்சு. பட் ஆனால் நம்ம இல்லாமலேயே அது வந்து நடந்துருக்குது. அது ஒரு வருத்தம், அவ்வளோதான். பட் ஆனால் நடந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது நடந்தது. நம்ம எதிர்பார்த்தது நடக்கும்போது ஒரு சந்தோஷம். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம், ப்ரைஸ் எது வரைக்கும் போகும்னு பேசியிருந்தோம். 53,000 போய் நீங்கள் டச் பண்ணிச்சா எக்ஸாக்டாக ப்ரைஸு தெளிவா அந்த இடம் வரைக்கும் போயிருக்கு பாருங்க ப்ரைஸ். அங்கிருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு 200, 300 புள்ளிகள் ரிஜெக்ட் ஆகி கீழ வந்து முடிஞ்சிருக்குதுங்க. சரியா சொல்லணும்னா 300 புள்ளிகள் ரிஜெக்ட் ஆகி கீழ வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப எங்கிருந்து போச்சு அப்படின்னா 52,200லேருந்து 52,200லிருந்து 53,000 வரைக்கும் போயிருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 800 புள்ளிகள். 800 புள்ளி வந்து மேல போயிட்டு ஒரு 300 புள்ளி ரிவர்ஸ் ஆகி முடிஞ்சிருக்குது. இது வந்து நடக்கும்னு நம்ம பேசிட்டு இருந்தோமா? பேசிட்டு தான் இருந்தோம். எப்பவுமே பிரைஸு ஒரு விஷயத்த கவனிச்சுக்கங்க. பிரைஸ் வந்து இந்த மாரி வந்து ரொம்பவே உராசிக்கிட்டே அப்படியே போய்க்கிட்டே இருந்ததுன்னா, அதாவது பிரேக்கே பண்ணாதுங்க. பிரேக் பண்ணாது, ஆனா உராசிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது, திரும்ப இப்படிலாம் வராதுங்க கீழ. திரும்ப வந்து பிரேக் ஆகி போறது தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. இதத்தான் நம்ம தினம் ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னொரு விஷயமும் பார்த்தோம். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் பிரேக் ஆகுது. பிரைஸு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் பண்ணுது, பிரேக் ஆகுது. பிரைஸ் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் பண்ணுது, பிரேக் ஆகுது. பேங்க் நிஃப்டி இப்படிதாங்க மூவ் ஆயிட்டு இருக்குது. கொஞ்ச நாளாவே இப்படிதான் மூவ் ஆகுது. ஸோ எப்பலாம் நம்ம ஒரு கன்சாலிடேஷன பார்க்குறோமோ, அப்பலாம் நம்ம ஒரு பிரேக் அவுட்ட கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். அது எய்தர் மேல இருக்கும், இல்ல கீழ இருக்கும். ஆஸ் பர் த ட்ரெண்ட் அது வந்து நடக்குதுங்க. அப்ப நம்ம 50,000க்குள்ள வந்து பிரைஸ் வந்து ஆஹா, ஓஹோ எல்லாம் போச்சு. 30,00,000 கோடி போச்சு, 40,00,000 கோடி போச்சுன்னு எல்லாம் வந்து செய்தி நிறுவனங்கள் வந்து செய்தி குடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம என்ன பேசினோம்? பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, மறுபடியும் வந்து மேல வர வாய்ப்பு இருக்குன்னு பேசினோம். மேல வந்தது. திரும்பவும் கூட அதே லெவலுக்கு தான் வந்தது. மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஃபால் வருமா? அப்படின்னு நெறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். பட் ஆனா, இந்த சப்போர்ட்லேருந்து திரும்பவும் கூட அந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் வந்தது. திரும்பவும் அப்படியே போய்க்கிட்டே இருந்த பிரைஸ் திரும்பவும் அதே சப்போர்ட்டுக்கு வந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்ப இத பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசத்துல மட்டுமே நீங்க பாருங்க, 50,000 கிட்டத்தட்ட புள்ளிகள் அங்கிருந்து எங்க வரைக்கும் வந்திருக்கு? 53,000 3,000 புள்ளி மேல வந்திருக்கு. 9/9 செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருந்த பிரைஸ் அதாவது 50,200 அப்படிங்கிற பகுதியில இருந்த பிரைஸ் செப்டம்பர் 18ஆம் தேதி ஒரு 9 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, 3,000 புள்ளி மேல வந்திருக்குது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நீங்க இந்த இடத்துக்காக காத்திருந்து இந்த ட்ரேட வந்து எடுத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க இன்வெஸ்டிங் பண்ற மாரி வந்து பிளான் இருந்தா, அதாவது ட்ரேடரா இல்லாம இன்வெஸ்டரா இருந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு வந்து இதுங்க. இந்த மாரி வாய்ப்ப தான் நீங்க பயன்படுத்தணும். ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்றது? ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்றீங்க? பெரிய டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இந்த மாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து, ட்ரெண்ட் எந்த பக்கம் போயிட்டு இருக்குது? மார்க்கெட் எப்படிலாம் பிஹேவ் பண்றான்? பேங்க் நிஃப்டி மட்டும் தாங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். மத்தபடி நிஃப்டி ஆகட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும், இல்ல மிட் கேப்பா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆல் டைம் ஹைய போய் டச் பண்ணிட்டாங்க. இன்னும் கூட பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைய போய் டச் பண்ணல. இன்னும் மேல இருக்கு ஆல் டைம் ஹை. இப்ப இவன் மட்டும் வேற மாரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? மேல போகும்னு எதிர்பார்த்தீங்க. நீங்க நெனச்ச மாரியே நடந்தது. நேத்தே நம்ம பேசினோம். என்னது இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ பண்றான். சம்திங் இஸ் ராங். அந்த சம்திங் இஸ் ராங் இதுதான். ஒரு 800 புள்ளி. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அடுத்து என்ன அப்படிங்கிறத தானே நம்ம இந்த பகுதியில வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். 53,000 53,000 53,000ன்னு கூவிக்கிட்டே இருந்தோம். அது வந்து நடந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன? அடுத்து டார்கெட் மேல இன்னும் கொஞ்சம் மேல இருக்கு அவ்வளோதான்.
53,250 போயிருவானா நேரா அப்படியே அங்கே போமாட்டான். ஒரு சின்ன புல் பேக் வரும். ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கீழ வர்றானோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பையிங்க்கான சான்ஸ் குடுத்தானா, பை பண்ணோம்னா மேல போறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? எத கட் பண்ணக்கூடாது, இத கட் பண்ணக்கூடாது. இத கட் பண்ணி கீழ போனான்னா, நல்லா கீழ போயிருவான். ஏன்னா ட்ரெண்ட் ஆயி போயிட்டு இருக்கான் பாத்துக்கங்க. ட்ரெண்ட் ஆயி கீழ போயிட்டு இருக்கனால, ஒரு வேளை இப்படி வந்துட்டு இப்படி மேல போனான்னா, அதே இடத்துக்கு போம்போது நம்ம செல் கூட பண்ணி ட்ரை பண்ணலாம். தப்பே இல்ல. ஏன்னா ட்ரெண்ட் ஆயி போயிட்டு இருக்கான்ல. ஒரு வேளை ட்ரெண்ட பிரேக் பண்ணாம கீழ போயிட்டான்னா? அப்படி யோசிக்கணும். பிரேக் ஆவான்னு பார்த்துட்டு தான் பிரேக் ஆயிட்டான். மேல போயிட்டான். பட் ஆனா, இந்த மொமெண்டம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மொமெண்டம் நல்லா மேல போறது. ஒரு சின்ன புல் பேக் வந்து இன்னும் கூட மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ, அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நம்ம கடை திறந்தோன தான் ட்ரேட் எடுப்போம். 1 ஹவர்ல என்னதான் நம்ம வந்து கனவு கோட்டை கட்டினாலும், அந்த கோட்டைய அப்படியே நம்ம போயிட்டு 5 மினிட்ஸ்ல போய் தான் ட்ரேடா கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். அப்ப என்ன நடந்திருக்குது 5 மினிட்ஸ்ல? 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் இன்னைக்கு வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் டே லோங்கிறது ரூ. 52,186ங்க. இந்த ரூ. 186 வராம எங்க வரைக்கும் வந்திருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 205 வரைக்கும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 20 புள்ளி. எடுத்துருவோமா? எடுக்க மாட்டோம். அதுவும் வேற முதல் கேண்டில் வேற. அதனால வந்து நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கிறது தான் நல்லது. சரி நம்ம பொறுமையா எதுக்காக வெயிட் பண்றோம்? பிரைஸ் ஒரு வேள மேல போயி, திரும்ப இப்படி கீழ வந்தது அப்படின்னா, வி ஆர் கோயிங் டூ டேக் எ பை ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பை ட்ரேட வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம கண்டிப்பா, கண்டிப்பா வந்துட்டு இந்த மாரி மேல போம்போது, அப்படியே நம்ம அவசரப்பட்டு வாங்க மாட்டோம். அதே நேரத்தில நீங்க எல்லா இடத்துலயும் என்ட்ரி அட் எக்ஸிட்ன்னு நீங்க செல்லும் பண்ண முடியாது. ஏன்னா, காலங்காத்தால வால்யூம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூமோட போயிட்டு இருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ட்ரெண்ட் லைன உராசிக்கிட்டு போயிட்டே இருக்குது பிரைஸ் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆச்சுன்னா 53,000க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம செல் ட்ரேடே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஓரளவுக்கு மேல போனான்னா கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனா, அவசரப்பட்டு காலையிலேயே வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா, நம்ம டார்கெட் மேல இருக்கு. அட்லீஸ்ட் 52,500 அப்படிங்கிற டார்கெட்டுக்குன்னா போயிடும்னு பேசிட்டு இருந்தோம். அங்க போனோம்னா கூட நம்ம வந்து ஏதாச்சும் வந்து முயற்சி பண்ணலாம். நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலாம். பட் ஆனா, இங்க நம்மளுக்கான வாய்ப்பே இல்ல. அப்ப இப்படி மேல போய் கீழ வரல. அதனால, நம்ம இல்லாமலேயே இந்த பஸ் வந்து மேல போயிடுச்சு. அடுத்த ஸ்டாப்பிங் போயிடுச்சு. அடுத்த ஸ்டாப்பிங் எங்கது? 52,500. நம்ம பேசிட்டு இருக்கிற அதே லெவல் தான். அங்க வந்தோனே ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுட்டானா? அதனால தான் அது வந்து மேஜிக் நம்பர்ன்னு சொல்றது. அப்போ மேஜிக் நம்பர்னா என்னன்னு கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க. ஒரு ரவுண்ட் நம்பர். 99ன்னு சொல்றதுக்கும், 100ன்னு சொல்றதுக்கும் நெறைய வித்தியாசம் வந்து இருக்குது. இப்ப அதே தான் 52,400ன்னு சொல்றதுக்கும், 52,500ன்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே சமயத்தில 53,000 அப்படிங்கிறது வந்து அத விட இன்னும் வந்து பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். அதனால தான் அங்க போனோனே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து கீழ வந்திருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி ஹோல்ட் ஆயிருக்குதுன்னு பாருங்க. பிரைஸ் நல்ல புல்லிஷா மேல போச்சு. ஆனா, திரும்ப புல் பேக் வரும்போது இவ்ளோ பெரிய மூவ்க்கு இதுதான் புல் பேக்கு. அதுக்கப்புறம் வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்திருக்குது. இந்த லெவல வந்து கட் பண்ணி வால்யூமோட மேல போயிடுச்சு. எப்பவுமே பேட்டர்ன பிரேக் பண்ணுச்சுன்னா எப்படி போகும்? வால்யூமோட போகும். அதுக்காக இந்த இடத்துல நம்ம பை ட்ரை பண்ணலாமா? நமக்கான சிக்னல் இல்ல. நமக்கான சிக்னல் இங்க இருக்கணும். ஒருவேளை இங்கிருந்து இப்படி வந்திருந்தான் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்துருந்துரும். தாராளமா எடுக்கலாம். தினமும் கூட கண்டிப்பா வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லங்க. அதுவும் கூட 1000 புள்ளி இந்த மாரி மேல போச்சுங்க. அதுல கூட ட்ரேட் எடுக்கலனா எப்படி அப்படின்னா, இல்லன்னா இல்ல தான் அவ்வளோதான். ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அப்ப இன்னும் கூட வால்யூமோட பிரேக் ஆயி மேல போன பிரைஸ் எங்க போச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 53,000க்கு கரெக்ட்டா போயிடுச்சு. எக்ஸாக்ட்டா போயிடுச்சு. இவ்வளோ தூரம் மேல புஷ் பண்ணி மேல போன பிரைஸ் திரும்பவும் கீழ இப்படி வந்திருந்தா, இந்த இடத்த கூட நம்ம ஒரு டார்கெட் பண்ணி எடுத்திருந்துருக்கலாம். பட் ஆனா, அவன் அதுக்கும் ஒரு வாய்ப்பு குடுக்கவே இல்ல. என்ன பண்ணான், இவ்ளோ பெரிய வால்யூம் கேண்டலுக்கு ஒரு சின்ன புல் பேக். அதாவது பெரிய மூவ்க்கு ஒரு 50% வருவான். வந்தானா? வந்துட்டு மேல திரும்ப வந்து அதே இடத்துக்கு போனா, நீங்க இத வந்து தாராளமா செல்ல வந்து ட்ரை பண்ணலாம்.
என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 53,000 தானே நம்ம டார்கெட்டு. இங்க செல் பண்ணி என்ன பண்ண? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வால்யூம் கேண்டிலு ஃபாலோடு பை இன்னொரு கேண்டிலு ரிஜெக்ட் ஆயி கீழ வந்திருக்குது. திரும்ப இப்படி போச்சுன்னா, பூ மாலை மறுபடியும் இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரே அடியா மேல போயிற மாட்டான். எங்கேயாவது ஒரு நாளைக்கு இந்த மாரி போவான்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாளும் இந்த மாரி போமாட்டான். அதனால எல்லா நாளும் இந்த மாரி நடக்கும்போது வந்து பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப எக்ஸாக்ட்டா இந்த லெவல்ல வந்தோனே செல் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். செல்ல ட்ரை பண்ண உடனே அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ இங்க இருக்குது பார்த்தீங்களா? இங்க லோ இருக்குது. திரும்ப மேல போயிட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். திரும்ப மேல போயிட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். திரும்ப மேல போயிட்டு புல் பேக் எங்க வரணும்? குறைஞ்சபட்சம் இந்த இடத்த வந்து தொட்டுட்டுனாச்சும் போணும். தொட்டுட்டு இப்படி போனானா கூட மேலேருந்து திரும்ப வரும்போது பிரேக் பண்ணி இப்படி இப்படி வந்துருவான். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் தொடணும். அவன் என்ன பண்ணான்? இங்கிருந்தே மேல மறுபடியும் வந்து போக ஆரம்பிச்சான். அப்ப இது வந்து வேலை செய்யாது. இங்கேயே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வேலை செய்யாதுன்னு. இல்லங்க நான் வந்து கேண்டில் க்ளோஸ்க்காக நான் வெயிட் பண்றேன். ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்குறேன் நானு. ஒரு நல்ல மூவ் ஆயி மேல வந்திருக்குது. நல்ல ட்ரெண்ட் ஆயி வேற வந்திருக்குது. மார்க்கெட்ல இருக்கிற மொத்த வால்யூமும் எடுத்துக்கிட்டு ஒரு கேண்டில் இந்த மாரி வந்திருக்குது. இன்னுமா மேல போகும்? எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்கேருந்து கீழ தான் போறன்னு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ் பெர் ரூல் நான் வந்து வெயிட் பண்ணி நான் குளோஸ் பண்ணிக்கிறேனே அப்டின்னா, ரொம்ப சந்தோஷம். நீங்க வெயிட் பண்ணுனீங்கன்னா என்ன ஆயிருக்குது? கேண்டில் குளோஸ் வந்து இந்த கேண்டில்ல வச்சிருக்குது. அடுத்த கேண்டில்ல இந்த கேண்டில்ல கேண்டில் குளோஸ் வச்சிருக்கு. ஸோ, இதுல ஒரு 20, 25 புள்ளியில நீங்க வெளியில வர பார்க்க வேண்டியது தான். அவ்வளோதான். நீங்க வெளியில வந்ததுக்கப்புறமா நீங்க எத கவனிப்பீங்க? சீக்வென்ஸ தான் கவனிப்பீங்க. ஒரு தடவையும் புல் பேக் வரும்போது இந்த மாரி தான் போயிட்டு இருந்தது. கடைசியா வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு என்கல்ஃப் கேண்டில் வந்து பண்ணியிருக்கிறான். நல்ல புல்லிஷா மேல போயிட்டு இருந்தப்போ, இந்த இடத்துல தான் 53,000 டச் பண்ண உடனே செல்லர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ப்ரீவியஸா புல்லிஷா இருக்கிற கேண்டில மொத்தமா வந்து விழுங்கிட்டாங்க. விழுங்கி கீழ வந்து குளோஸே வச்சுட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் டைம் மேல உடல. செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லோவையும் கட் பண்ணிட்டாங்க. புல் பேக் வரும்போது இந்த ஹைக்கு போகணும். போகாம திரும்ப வந்து கீழ மறுபடியும் வந்து கீழ இன்னொரு லோ. திரும்ப மேல போம்போது இந்த ஹைய வந்து கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணாம கொஞ்சமா கீழ வந்தான். கட் பண்ற மாரி போனா, அந்த விக் வரைக்கும் தான் போனான். போயிட்டு திரும்ப வந்து அப்படியே வந்து மார்க்கெட்ட முடிச்சுட்டான். ஸோ எப்பவும் போல இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. அதே மாரி இன்னைக்கும் வந்து பாக்ஸ் பண்ணியே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஓவர். நம்ம இல்லாமலேயே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிதான் சொல்லணும். நமக்கான வாய்ப்பு வந்து குடுக்கல. நீங்க இதெல்லாம் வந்து பயிற்சி இல்லாம உங்களால இதெல்லாம் வந்து எடுக்கவே முடியாது. இதெல்லாம் நீங்க 500 முறை வந்து நீங்க பார்த்துருக்கணும். ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்ன ஹோல்ட் ஆயிருக்கு. இது ஹோல்டா இல்ல ரிவர்சலா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். எது வந்து கன்டினியூஷன் பேட்டர்னு, எது வந்து ரிவர்சல் பேட்டர்னு, நெறைய விஷயம் இருக்குதுங்க. இது எல்லாமே கத்துக்கணும். எல்லாம் போக 1 ஹவர்ல என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து மறக்கவே கூடாது. 1 ஹவர்ல என்ன? ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ற மாரி வந்து கண்டிஷன் வந்து இருக்குது. 2 நாளா ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேடுன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மொத்தமா இப்படி ஒரே லைன்ல ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் அந்த இடத்த விட்டு வெளிய போயிருக்கிறான். ப்ரீவியஸா கீழேருந்து மேல வந்தவன், ஒரே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 2 நாளா ட்ரேட் பண்ணியிருக்கான். அவ்ளோ கம்ப்ரஸ் பண்ணியிருக்கிறான். எதுக்கு? சம்திங் இஸ் ராங்ன்னு நம்ம பேசுனது எதுக்காக? இதுக்காக தான். மேல போய்ட்டான். அப்ப நமக்கான வாய்ப்பு இல்லாம மேல போயிருக்குது. ஆனா நம்மளுடைய டார்கெட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல. முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா 50,000 இருந்தே நீங்க வந்து இந்த ட்ரேட வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் கூட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி ஓகே. ஃபியூச்சர்ஸ்ல நமக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்ல. தினமும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சந்தோஷம். நம்ம டார்கெட்ட வந்து ஹிட் பண்ணுச்சு அதுவே போதும். அப்ப இன்னொரு சந்தேகம் வந்து கேட்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மணில நீங்க வந்து செலக்ட் பண்ண சொல்றீங்க. இந்த மணி எப்படி தெரியும் முன்னாடியே? இப்ப நான் இது வந்து நான் செலக்ட் பண்றேன். 50-700 அவுட் ஆஃப் த மணி. ஆனா பிரைஸ் மேல வந்தோனே இது இந்த மணில வந்துருச்சுல்ல. அப்போ ஒருவேள கீழ வந்திருந்ததுன்னா, அது அவுட் ஆஃப் த மணி. ரொம்ப குழப்பம் வந்து நீங்க அதான் ரொம்ப யோசிக்காதீங்க மார்க்கெட்ல. ரொம்ப யோசிச்சீங்கன்னா ரொம்ப குழப்பமாயிடும். அதனால தான் நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிம்பிளாவே வச்சிருக்கிறோம். ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும்.
ஒரு கேண்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேண்டில் வந்து முடியிற தருவாயில எந்த இடத்துல இருக்குதுன்னு அப்படியே ரைட்ல வந்து பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த லெவல்ஸ் வந்து லெஃப்ட்லயும் வைக்கலாம். லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெவல் எங்க இருக்குதோ அத பாருங்க. 52,300, 400 கீழ வந்து 52,200. இந்த நிலைமையில எது இந்த மணி, எது அட் த மணி. ஏன்னா நீங்க கால மட்டுமே நீங்க வந்து எடுக்க போறதில்ல. நீங்க காலையும் எடுப்பீங்க, புட்டையும் எடுப்பீங்க. புட் ஆப்ஷனும் எடுப்பீங்க, கால் ஆப்ஷனும் எடுப்பீங்க. 2த்தையும் வந்து தனித்தனியா பிரிச்சுருவீங்க. ஸ்க்ரீன் பாதி இங்க. இங்க வந்து கால் ஆப்ஷன் ஓடிட்டு இருக்கும். இங்க வந்து புட் ஆப்ஷன் ஓடிட்டு இருக்கும். என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்? என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் அண்ட் புட். 52,300 52,300 கால் ஆப்ஷன். 52,300 புட் ஆப்ஷன். ஸ்க்ரீன பிரிச்சு அந்த மாரி வந்து வச்சுப்பீங்க. இல்ல 2 மானிட்டர் வச்சிருந்தீங்கன்னா, 2 மானிட்டர்லயும் ஒண்ணுலயும் ஒண்ணு. சப்போர்ட்க்கு வந்தா பை பண்ணுவீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இது இந்த மணியில வரும், அடுத்த மணியில வரும், அப்படி வரும், இப்படி வரும். அதெல்லாம் எந்த குழப்பமும் வேணாம். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணிலாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல டெர்ம் அது. ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம், பேடிஎம் அந்த மாரி வந்து சொல்ல சொல்ல நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அவ்வளோதான். 2வது கேண்டில் எங்க முடியுது? அது எந்த இடத்துல இருக்குது? அந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இல்லங்க, நீங்க என்ன ஃபியூச்சர பார்த்து சொல்றீங்க? நான் ஸ்பாட்டெல்லாம் பார்க்குறேன். ஸ்பாட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ல இருக்கிற எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த எடுத்துக்கோங்க. யுவர் சாய்ஸ். அப்ப இது எந்த இடத்துல இருந்தது? 50-300 லெவல்ல 2ண்ட் கேண்டில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 50-400 3ர்ட் கேண்டில் கிட்ட தான் வந்தது. ஸோ 2ண்ட் கேண்டில்ல அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் 50-200ம் எடுக்கலாம். 50-300ம் எடுக்கலாம். எது வேணாலும் என்னுடைய சாய்ஸ் தான். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். ஏன்னா, அதுக்கு மேல போச்சுன்னா ஓகே. ஐ அம் ஹேப்பி. ஏன்னா, கால் ஆப்ஷன் நல்லா வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். புட் ஆப்ஷன் வந்து டவுன் ஆயிடும். ஓகே. அதனால தான் 2மே எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? 50-300 கால் ஆப்ஷன். இந்த 50-300 கால் ஆப்ஷன்ல நமக்கான வாய்ப்பு எதுனா இருக்குதா அப்படின்னா, நேத்து லோ இங்க இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனே வந்து கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓப்பனே வந்து உங்களுக்கு கீழ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயி கீழ வந்தவன் எந்த விதமான சப்போர்ட்டும் இங்க இல்ல. ஒரே கேண்டில்ல மேல போய்ட்டான். நமக்கான வாய்ப்ப அவன் குடுக்கல. இப்படி போய் இப்படி வந்தா தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். இல்லன்னா கிடையாது. வேடிக்கை தான் பார்ப்போம். அப்ப என்ன பண்ணியிருக்கான்? அதே ஃபியூச்சர் எந்த இடத்துல போயிட்டு தடுமாறுச்சோ, அதே மாரி 50-500க்கு அத ரீச் ஆனோன, இந்த இடத்துல ஒரே லெவல்ல வந்து இந்த மாரி இருக்குது. கீழ அவனால வர முடியாம மேல வந்து போயிட்டே இருக்கான். பிரேக் ஆயி மேல போய்ட்டான். பட் ஆனா இந்த ட்ரேட்ல நம்ம வந்து எடுக்க மாட்டோம். அஸ் எ பிகினரா இதெல்லாம் வந்து நீங்க கண்டுபிடிச்சு பண்றதுக்கு ரொம்ப வந்து அ அவ்வளோ சௌரியமா இருக்காதுங்க உங்களுக்கு. அப்ப மேல போன பிரைஸ் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் வந்து இந்த லெவலுக்கு திரும்ப வந்தானா எடுத்து இருந்திருக்கலாம். அதே தான் ஃபியூச்சர்ல என்ன சொன்னோமோ அதே தான். வரல. வராமலேயே மேல போய்ட்டான். நம்ம செல் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டோம். ஃபியூச்சர்ல வேணா செல் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இதுல நம்ம செல் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறனால அந்த பிரச்சனை இல்ல இதுல உங்களுக்கு. அப்போ உங்களுக்கான வாய்ப்பு குடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருந்தா கூட நீங்க வந்து ஒரு பை வந்து பண்ணி பார்த்துருக்கலாம். பட் ஆனா இங்க இருந்தே மேல போய்ட்டான். சேட்லி இன்னைக்கு வந்து ட்ரேட் இல்ல. பட் ஆனா சந்தோஷம் தான். ட்ரேட் இல்லன்னா சந்தோஷம் தான். கேப்பிட்டல் அப்படியே இருக்குல்ல. அதானே முக்கியம் நமக்கு. கேப்பிட்டல் இருந்தா தானே நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் குடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 60ல இருந்து எங்க போயிருக்கான்? 670 வரைக்கும் போயிருந்தான். பட் ஆனா 600 பாயிண்ட் வந்து மேல போயிருக்கிறான். நமக்கான ட்ரேட் வந்து குடுக்கல. குடுத்தா தான் எடுக்க முடியும். இல்லன்னா எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாரி வந்து நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, அடுத்த நாள் எடுக்க சொல்லும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா போச்சு அப்டின்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிடும். அதையும் யோசனை பண்ணிக்கோங்க. பட் ஆனா 1 ஹவர்ல நமக்கு தெரியும் மேல தான் போகுது அப்டின்னு. அத பேஸ் பண்ணி நான் எடுத்தேங்க, கொஞ்சம் சக்சஸ் பண்ணேன் அப்டின்னா, ஓகே தான் சந்தோஷம் தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு வந்து கிளியரா தெரிய ஆரம்பிச்சதுன்னா, அத பேஸ் பண்ணி நீங்க கால் ஆப்ஷன்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. பட் ஆனா எந்த இடத்துல எடுப்பீங்க? 60லயே எடுப்பீங்களா? இல்ல 100ல எடுப்பீங்களா? 200ல எடுப்பீங்களா? இல்லன்னா இந்த பேட்டர்ன் வரும்போது எடுப்பீங்களா? இந்த பேட்டர்ன் வரும்போது 250.
250ல எடுத்தோனே கீழ 60க்கே திரும்ப வந்தானா என்ன பண்ணுவீங்க? வேர் இஸ் யுவர் எக்ஸிட்? எப்பவுமே வந்து எக்ஸிட் எங்க அப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கங்க. ஏதா பஞ்சாயத்து ஆச்சுன்னா, நீங்க உடனே எக்ஸிட் ஆயி வெளியில வரணும். கட்டாயமா வரணும். அதுக்கான பாதை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போங்க. எக்ஸிட் பாதை தெரியாம உள்ள போயிறாதீங்க. உள்ள போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. சுத்த வுட்டுருவாங்க. சுத்துனீங்கன்னா அதுக்குள்ளார நீங்க எக்ஸிட் ஆக முடியாது. உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. வெளியேறவே முடியாது. ஓகேங்களா? சரி பேங்க் நிஃப்டி நமக்கான வாய்ப்பு வந்து குடுக்கல. நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான்ப்பா ட்ரெண்ட புடிச்சுக்கிட்டே இருந்தான். பிரேக் ஆயி மேல போனான். ரைட் ஓகே. நிஃப்டி என்ன பண்ணான்? நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டுங்க. இந்த ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணி மேல போச்சு. எங்க போச்சு அப்டின்னா, சோர்ஸ்க்கே போயிடுச்சு கரெக்ட்டா. இந்த சோர்ஸ்க்கு போனோனே என்ன பண்ணுனான் அப்டின்னா, பேரலல் சேனல் பேட்டர்ன். இது தினம் ஒரு பார்வையில நம்ம வந்து பார்த்துட்டு வரோங்க. மேல கீழ, மேல கீழ, மேல கீழ இந்த மாரி வந்து போயிட்டே இருக்கு. அப்ப இந்த மாரி போய்க்கிட்டு இருந்தவன், நல்லா கரெக்ட்டா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். மேல போய் உங்களுக்கு வந்து ஹிட் ஆயிருக்க மாட்டான். போக என்ன பண்ணிட்டான், இப்படியே இந்த லெவல்லயே அப்படியே வந்து தேங்க ஆரம்பிச்சுட்டான். தெரியுதா? கோடு போட்டோனே தெரியுதா உங்களுக்கு? இங்க கரெக்ட்டா வந்து மேல போயிருக்கான். இதுதான் ஹை. அந்த ஹைக்கு கொஞ்சம் மேல போயிருக்கான். அந்த ஹைக்கு கொஞ்சம் மேல போயிருக்கான். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 2 நாளா வந்து அந்த ஹைய எதுவுமே டச்சே பண்ணல. 2 நாளா. கீழ இருந்தே ட்ரெண்ட் வேற இப்படி போயிட்டு இருக்கு. எப்பவுமே இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் போகுதுன்னா, பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதே மாரி இந்த மாரி ட்ரெண்ட் வருதுன்னா, பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. அதனால ரொம்பவே தெளிவா இருங்க. இந்த மாரி வந்து பிரேக் ஆகுறதுக்கான ட்ரெண்ட் வந்ததுன்னா, அலர்ட் ஆயிடுங்க. இப்போ பேங்க் நிஃப்டில வந்த ட்ரெண்ட் வேற. ரொம்ப நாளா அப்படியே புடிச்சுக்கிட்டே வந்தான். மேல பிரேக் ஆயி போய்ட்டான். இந்த ட்ரெண்ட் வேற. ஷார்ட்டா எப்போ இது வந்து ரெகுலர் ட்ரெண்ட் லைன். அது வந்து ரெகுலர் கிடையாது. பேங்க் நிஃப்டி ரெகுலர் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அந்த மாரி புடிச்சுக்கிட்டேலாம் போமாட்டான். அப்ப இவன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி, அதுக்கப்புறம் கீழ வந்துட்டான். கீழ எங்க வந்தான்னு கவனிச்சீங்களா? நிஃப்டி. இந்த ட்ரெண்டோட சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ கடைசியா வந்து அவன் வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி போன இடம். மேல போறதுக்கு முன்னாடி. இதான். எங்க வந்தான்? எக்ஸாக்ட்டா வந்தானா? ஃபால் ஆனா ரைட் ஓகே. ஃபால் ஆனா கீழ நல்லா போகட்டும்பா. இப்படி போகட்டும். இல்லன்னா இங்கேயே கூட நின்னு இப்படி போகட்டும். அப்படிலாம் மார்க்கெட் வந்து நடக்கவே நடக்காதுங்க. அது சப்போர்ட்க்கு கண்டிப்பா வந்துரும். வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த சப்போர்ட்க்கும் கொஞ்சம் வெளிய எட்டி பார்த்துட்டு போவான்னு நான் எதிர்பார்த்தேன். எட்டி பார்க்காம அந்த இடத்துலேருந்தே மேல போய்ட்டான். மேல போய் ரொம்ப சமத்தா வந்து இங்க வந்து க்ளோஸ் வந்து வச்சுட்டான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி வந்த பிரைஸ் இப்படி ரிவர்சல் ஆயிருக்கா? ஒரு ஃபாலுக்கு 50% வந்து அவன் அவன் கடமைய வந்து செஞ்சுட்டானா? இப்ப கீழ வந்துட்டு இருக்கானா? ஒருவேள கீழ வர்றவன் இந்த லோவ கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணி கீழ போய்ட்டானா, அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் ஆரம்பிச்சுருவான். ஓகேங்களா? சீக்வென்ஸ் ஆரம்பிச்சுருவான். அதனால ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த இடம் வந்தோனே, இப்படி மேல போற மாரி வந்து எதனா காமிச்சான் அப்படின்னா, அடுத்து வந்து அப்படியே இந்த இடத்துலயே வந்து சுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம இத என்ன பண்ணுவோம்? பாக்ஸ் பேட்டர்ன்னு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சுருவோம். மேல கீழ போறான் பாருங்க அப்படின்னு வந்து நானே வந்து சொல்லுவேன் தினம் ஒரு பார்வையில. ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்க 1 ஹவர்ல அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே. அதே மாரி மேல நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா போனதுல இதுதாங்க ஆல் டைம் ஹையி. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாடி குளோஸ் எங்க வச்சிருக்கான் பார்த்தீங்களா? 3 மணி நேரமா குளோஸ் வந்து வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறான். பட் ஆனா அத விடவே இல்ல. அந்த இடத்திலேயே வச்சிருக்காங்க குளோஸ். கடைசியா கீழ வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் வந்து நடந்திருக்குது. இன்னைக்கு காலையில இருக்கிற ஹைக்கு மேல போற மாரி மேல போயி, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து பை பண்ண வச்சு, ஏன்னா புல்லிஷா போயிட்டு இருக்குல்ல, அப்படியே போயிடுமா மேல. பேங்க் நிஃப்டி, அவன் மேல போறான்ப்பா. இவன் அப்படின்னா இன்னும் மேல போவான். அந்தந்த சார்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டில அது அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த சார்ட்ல என்ன நடக்குதோ, அத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இதே தான் இத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா, செலக்ட் பண்ற வரைக்கும் தான் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ செலக்ட் பண்ணி ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த சார்ட்ல என்ன நடக்குதோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸ்ல போய் இது ட்ரேடா எப்படி வந்து கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? அப்போ ப்ரீவியஸா வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பலாம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல வந்ததோ,
அதாவது ப்ரீவியஸ் லோக்கு வரலங்க. வராமலேயே வந்து பிரைஸ் வந்து என்ன பண்றான்? அடுத்த தடவ வந்து வரும்போது வந்து இந்த ட்ரெண்ட் லைன தொடும்போதெல்லாம் மேல போயிருக்கான். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்? இன்னைக்கும் அதே தான் பண்ணியிருக்கான். இன்னைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல வந்தது பிரைஸு. இந்த இடத்துல இருந்து மேல கொஞ்சமா போயிட்டு இப்படி வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். கொஞ்சம் மேல போயிட்டு கீழ வர ட்ரை பண்ணியிருக்கான். கீழ வரல. நேத்துலேருந்து என்ன நடந்துட்டு இருக்குது? பிரைஸ்ல. பிரைஸ்ல நேத்துலேருந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஹை வச்சிருக்கான். அதாவது இந்த ஹை, அதுக்கு மேல ஒரு ஹை, அதுக்கு மேல ஒரு ஹை. இன்னைக்கு கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹை இருக்கு, இன்னும் ஹை இருக்கு. அப்ப இந்த மாரி வந்து போயிட்டே இருந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்ப மேல கீழ, மேல கீழ போயிட்டு, மேலேருந்து கீழ வந்து அப்படியே அந்த ரேசிங் பேரலல் சேனல் பேட்டர்ன்னு கீழ வந்துட்டான். இப்ப இன்னொரு விஷயம் இங்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தான். இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி வால்யூமோட மேல போனான். இந்த ஹைக்கு போயிட்டான். போயிட்டு தான் கீழ வந்தான். இந்த பிரேக் அவுட்ட வந்து அவன் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கான். மேல இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் கீழ வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கான். அப்ப காலைல ஒரு லோ இங்கே வச்சிருக்கான், இன்னொரு லோ இங்க வச்சிருக்கான், இன்னொரு லோ இங்க வச்சிருக்கான். இந்த லோவ திரும்ப வரும்போது வால்யூமோட பிரேக் பண்ணான். கீழ போயிட்டான். அப்ப கீழ வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? இது வந்து ஒரு ஹை. நேத்தே வச்சுட்டான். இது இன்னொரு ஹை. இன்னைக்கு காலையில வச்சது. இது இன்னொரு ஹை. திரும்ப இங்க பாருங்க இந்த ஹைய பிரேக் பண்ணவே இல்லையா? என்ன பண்ணணும் அவன்? இங்க ஒரு ஐ வச்சிருக்கான், இங்க ஒரு ஐ வச்சிருக்கான், இங்க ஒரு ஐ வச்சிருக்கான் அப்படின்னா, அடுத்த ஐய கொண்டு போய் இங்க வைக்கணும். கீழ வரும்போது இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து எப்படி வந்தான்? சமத்தா காலையில இருந்து. லோவ கட் பண்ணிட்டானே. முடிஞ்சு போச்சு. இங்க ஹைய வைக்கல, ட்ரை பண்ணான். எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கிறான்? 25 நிமிஷமா ட்ரை பண்ணியிருக்கிறான். மேல போய் க்ளோஸ் வைக்கிறது. இந்த ஐக்கு மேல க்ளோஸ் வைக்கிறது எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கான்? 5 நிமிஷத்திலேயே மேல கொண்டு போய் க்ளோஸ வச்சுட்டான். சரி இந்த ஐய பிரேக் பண்ணி மேல போய் க்ளோஸ் வைக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? அந்த 5 நிமிஷத்திலேயே போய் மேல வச்சுட்டான். அப்ப இந்த ஐய பிரேக் பண்ணி மேல போய் க்ளோஸ் வைக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 25 நிமிஷமா ட்ரை பண்றாங்க. அவனால முடியல. அப்ப இந்த சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு வந்து இங்க உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இன்னொரு விஷயம் பாருங்க. 2 கேண்டில்லயே வந்து நல்லா மேல போயிடுச்சு. பையிங் பிரஷர், பையிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். 2 கேண்டில்ல மேல போயிடுச்சு. அடுத்த தடவ மேல போம்போது கொஞ்சம் லேட் ஆயி மேல போயிட்டான். அப்போட ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. பட் ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் ரொம்பவே யோசனை பண்ணி மேல கொண்டு போயிருக்கிறாங்க. ரொம்பவே யோசனை பண்ணி. புரியுதுங்களா? இந்த பேட்டர்ன் புரியுதா? இப்படி சின்னதா மேல போயிட்டாங்க. கொஞ்சம் தடுமாற்றம். ரொம்பவே தடுமாற்றம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால். ஸோ இவ்வளோ விசேஷம் இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். அப்ப நம்ம ப்ரீவியஸா எல்லா சார்ட்லயுமே நம்ம பேசிட்டு இருக்கிறதுதாங்க. பிரைஸ் வந்து ஒரு பியரிஷ்னஸோட வந்துகிட்டே இருந்ததுன்னா, நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுவோம்? கிரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த கிரீன் கேண்டில் எங்க வர வாய்ப்பு இருக்குது? இன்னைத்த லோல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல நேத்தத்த லோல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வரும். பட் ஆனா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கிரீன் க்ளோஸ். இந்த கிரீன் க்ளோஸ் வந்த உடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பிரைஸ் இப்படி பண்ணி இப்படி வந்து கீழ வந்ததுன்னா, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும் பை பண்றதுக்கு. இங்கிருந்து வந்து மேல போகும். ஓகே. பட் ஆனா என்ன ஆச்சு? இம்மீடியட்டா ஒட்டிக்கிட்டே வந்து கீழ வந்தான். இது வந்து நம்மளுடைய இது கிடையாது. நம்ம பூமாலை கிடையாது. என்ட்ரி அட் எக்ஸிட் கிடையாது. அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க என்ட்ரியே ட்ரை பண்ண மாட்டீங்க. இப்படி போய் வரணும். பூமாலைன்னா பூமாலை மாரி வரணும். அப்ப என்ன என்ன நடந்துட்டு இருக்குது பிரைஸ்ல? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. நெனச்ச மாரியே நடந்ததா? பூமாலை வரல. நல்ல வேலைப்பா. நான் பை ட்ரேட் எடுக்கல. இன்ஃபாக்ட் இத நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து மேல போயி, இதுவரைக்கும் போயிட்டு இப்படி வந்திருக்குது. இத நான் எடுத்துக்கலாமே அப்படின்னு. எடுத்த உடனே கீழ வந்து க்ளோஸ் வச்சானா? ஆபத்து தான். இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு வேள நீங்க எடுத்துட்டீங்க ட்ரேட் அப்படின்னா, இங்க வந்து க்ளோஸ் வச்சானா நீங்க எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க அந்த ட்ரேட மட்டும் எக்ஸிட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, இன்னும் லாஸ் எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க எக்ஸிட் பண்ணிடலாம். ஒருவேளை இங்க வந்தான்னா, ஐ அம் கோயிங் டூ டேக் எ பை ட்ரேட். ஒய்? பிகாஸ் 1 ஹவர்ல இதுதான் வந்து சோர்ஸ். இந்த சோர்ஸ்க்கு வந்ததுன்னா, ஐ அம் கோயிங் டூ டேக் எ பை ட்ரேட். நீங்க பை ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பண்ண இந்த லாஸ வந்து நீங்க ரெக்கவர் பண்ணி இருந்திருக்கலாம். அதாவது இது எவ்வளோ லாஸ் வந்திருக்கும்? 382ங்க.
கீழ போய் க்ளோஸ் வச்சது வந்து 380 2 புள்ளியில க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால நீங்க அசர மாட்டீங்க. அப்ப இங்க வந்து எங்க கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்கான்? 42ல கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். இது எங்க இருக்குது? 82 40 புள்ளி. 40 புள்ளிலாம் நீங்க வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. பட் ஆனா இங்க 300லேருந்து எங்க வரைக்கும் வந்தது? 400க்கு வந்தது. 100 புள்ளி வந்திருக்கு. ஒரே அடியா மேல வந்துட்டோம். எதுக்கு மேல வந்து மேல போம்போது வந்து போணும். இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். அடுத்து இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ட் ஆனானா? மேல போய் திரும்பவும் கீழ அதே இடத்துலருந்து தான் மேல போணும். திரும்பவும் கூட இந்த இடத்துல என்ட்ரி வந்து குடுத்துருக்கான். இது எது டார்கெட்? இந்த போன தடவ இத பிரேக் பண்ணிட்டான். அப்ப இந்த தடவ இத பிரேக் பண்ணுவான், இல்ல இத டச் பண்ணுவான். டச் பண்ணிட்டான். அப்ப இது 350லேருந்து எங்க போயிருக்குது? 430 வரைக்கும் போயிருக்கு. இங்க கொஞ்சம் புள்ளிகள் வந்து நீங்க வந்து எடுத்துருந்துக்கலாம். அதனால நீங்க எப்பவுமே வந்து லாஸ் வந்துருச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு நீங்க துவண்டு போகவே போகாதீங்க. அடுத்த தடவ உங்களுக்கான வாய்ப்ப அவன் வந்து குடுத்துக்கிட்டே இருப்பான். வாய்ப்பு குடுக்குற வரைக்கும் பொறுமையா இருந்து நீங்க ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம். ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றவங்கள பத்தி நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஆப்ஷன பத்தி பேசல. ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றவங்களுக்கான விஷயம் இது. அப்ப இத வந்து ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். கவனிக்கணும். போதும்னே சொல்லியிருப்பேன். இது போதுங்க 5 போதும். 5ஏ 5 தான். திருக்குறள் மாரி. ரொம்பவே ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஒருவேள நீங்க இந்த செல் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, 500லேருந்து எங்க போச்சு? 300க்கு போச்சு. 200 புள்ளி. பட் ஆனா இவ்ளோ தூரம் போவானா? நமக்கு தெரியுமானா? இந்த கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் இதுக்கு மேல போயிடுச்சு அப்டின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. சீக்வென்ஸுக்காக வெயிட் பண்ற ஆளுங்க. அப்போ எங்க வரைக்கும் வந்தான்? இங்க வரைக்குமே வந்துட்டான். இது மாரி டார்கெட்டுக்கு வந்துட்டானா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். டார்கெட் இது. நடுவுலயே எதனாச்சும் உங்கள மிரட்டினான் அப்டின்னா, நீங்க இந்த மாரி வந்து சீக்வென்ஸ் ஆரம்பிச்சான்னா, நீங்க வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லன்னா நீங்க டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். காலையிலேயே இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பை ஆயும் போயிருது. இங்கேயும் உங்களுக்கு ட்ரேட் இருக்கு. இங்கேயும் ட்ரேட் இருக்குது. ஒருவேள நீங்க இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹெவியா ஒரு 40 புள்ளி வந்து லாஸ வந்து புக் பண்ணியே ஆகணும். புக் பண்ணியே ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஐயய்யோ! 40 புள்ளியா? அப்படியா? இப்படியா? ஏன்னா 100 புள்ளியா எடுத்துட்டு இருந்தீங்க. 40 புள்ளிலாம் யோசிக்கவே கூடாது. அது 100 புள்ளியா இருந்தாலும் நீங்க வெளிய வந்து தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல. பட் ஆனா இம்மீடியேட்டா உங்களுக்கு ஒரு 100 புள்ளி குடுத்தான். இதுல ஒரு 70 புள்ளி குடுத்துட்டான். இங்க ஒரு 200 புள்ளி குடுத்துருக்கான். இங்க ஒரு 100 புள்ளி குடுத்துருக்கான். ஆனா இதெல்லாம் விட உங்க கண்ணுக்கு வந்து எது தெரியும்னா, இங்க பாருப்பா எவ்ளோ பெரிய லாஸ் 40 புள்ளி. அ அது அப்படிதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து மனித இயல்பு. அத சொல்றேன் நான். இப்ப மேல வந்து இங்க வந்து முடிச்சிருக்கிறான். இவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாக்ஸுக்குள்ளார போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படிங்கிறத வந்து பார்க்கணுங்க. இனிமேல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து நீங்க அடிக்கிறனா அடிச்சு வச்சுக்கலாம். எது ஹைன்னு நீங்க ஹைய வந்து மார்க் பண்ணி வைக்கணும்னா, ஹைய வந்து இந்த மாரி வந்து மார்க் பண்ணி 25,500 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து விழுந்திருக்கான் பார்த்தீங்களா? அந்த மேஜிக் நம்பர் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. 25,500ன்னு வந்தோனே தடுமாற்றம் ஆரம்பிச்சுருச்சு. திரும்ப அந்த இடத்த வந்து மேல போகும்போது வந்து செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்து கீழ கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே ரைட். நிஃப்டி பார்த்தாச்சு. நிஃப்டியும் அதேதாங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில், 2வது கேண்டில் இங்கேயே தான் இருக்குது. அப்படியே லெஃப்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 25,400ங்கிறது இங்க இருக்குது. 25,500 இங்க இருக்குது. 25,300 இங்க இருக்குது. நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ எடுப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அது எப்படி உள்ள வரும்? அது எப்படி வெளிய போகும்? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். எது? 25,400. 25,400 கால் ஆப்ஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குது? என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இதுவரைக்கும்? அட பிரைஸ் வந்து மேல போறாங்க. கரெக்ட்டா அந்த லெவலுக்கு தான் போறான். கீழ வந்தானா கரெக்ட்டா இந்த லெவல்ல தான் நிக்கிறான். 80, 80, 85 வந்தானா ஓடிர்றான் மேல. இப்ப இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து அந்த லெவல்லேருந்து தான் ஓடியிருக்கான் மேல. முதல் கேண்டில்லே வந்து போய்ட்டான். சப்போர்ட் இருக்குதா? ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. விட்டுட்டீங்களா? ஒண்ணும் பரவால்ல. நீங்க வந்து ட்ரேட் வந்து எடுத்து கூட பார்த்துடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. எந்த இடத்துல உங்க எக்ஸிட் இருக்குது? இதுக்கு கீழ இருக்குது எக்ஸிட். 82க்கு கீழ போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். எது வரைக்கும் வந்தான்? 86 வரையும் வந்தான்.
88ல கூட நீங்க வாங்கிக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்க சொன்ன மாரி நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேங்க. அடுத்து வேணா வந்தா வேணா பார்ப்பேன். இல்லன்னா நான் வெயிட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். மெத்தட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே ஜெயிக்கலாம். அப்ப என்ன பண்ணியிருக்கிறான்? ட்ரெண்ட் என்ன நம்ம அங்க பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். அந்த ட்ரெண்ட வந்து வால்யூமோட பிரேக் பண்ணி போயிருக்கான். எங்க போயிருக்கான்? இதே ஹைக்கு தான் போயிருக்கு. அப்ப இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மேல போச்சு பிரைஸ். ட்ரெண்ட வால்யூமோட மேல வந்து போயிருக்குது. திரும்ப வந்து அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு தான் மேல போனான். மேல எங்க போனான்? நேத்துக்கு, முந்தா நேத்துக்கு, அதுக்கு முதல் நாள்லாம் எங்கெல்லாம் போய் ரிஜெக்ட் ஆனானோ அங்க தான் போனான். 80லேருந்து எங்க போயிருக்கான்? 150 வரைக்கும் போயிருக்கு. 150ல இருந்து திரும்பவும் அந்த பூமால அதே லெவலுக்கு போயிட்டு, அங்கிருந்து எங்க வந்திருக்கான்? கீழ வந்தே வந்துட்டான். சரி இந்த தடவ இன்னைக்கு டே ஸ்லோலயே நான் அட்டெண்ட் பண்ணிறவா அப்படின்னா, ட்ரை பண்ணி பார்த்துருங்கன்றேன். கேட்கவே வேணாம். ட்ரை பண்ணி பார்த்துரு. 86 86ல நீங்க ஒரு வேள பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கேண்டில் அங்கேயே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா அடுத்த தடவ என்ன ஆச்சு? கீழ போய் க்ளோஸ் வச்சுட்டான். 72 86 14 புள்ளி. போனா போய் தொலையுதுன்னு வெளிய வந்துரு. அவ்வளோதான். அதுக்கு மேல இத வச்சுக்க முடியாது. இது வந்து என்ன என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? திரும்பவும் மேல போய் கீழ வந்தானா பை பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் பண்ண மாட்டோம். மத்த நாள்ல எல்லா நாளுமே பண்ணுவோம். இதுல நீங்க அந்த 80 புள்ளி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன லாஸ். ஒரு 14 புள்ளி. விட்டு குடுத்துரு மார்க்கெட்டுக்கு வந்து விட்டு குடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து என்ன பண்ணான்? ட்ரெண்ட் பண்ணி மேல போயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த லெவலுக்கு தான் வந்து மேல போயிருக்கான். நெக்ஸ்ட் டைம் இந்த லெவல் தான் வந்திருக்கிறான். நெக்ஸ்ட் டைமு இந்த ஹைய தாண்டணும். தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும். ஒரு மாரி இந்த இடத்துல வந்து ரொம்ப பக்கத்திலேயே க்ளோஸ் வச்சுட்டு, அங்கிருந்து மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கே வந்து முடிச்சு விட்டான் மார்க்கெட்ட. நாளைக்கு நாளைக்கு கடை திறக்கட்டும். கடை திறந்தா பார்ப்போம். என்னன்னு. அப்ப 25,400 புட் ஆப்ஷனு. இந்த 25,400 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ட்ரெண்ட் பண்ணிட்டே கீழ வந்துகிட்டே இருந்தான். 2 நாளா அதான் அவனுக்கு வேலை. ட்ரெண்ட் பண்ணி கீழ வந்துகிட்டே இருக்கிறான். கீழ வந்துகிட்டு இருந்தவன் முதல்ல வந்து என்ன எதிர்பார்த்தானோ இதான். ஸோ இது ஒரு ஜோனா நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, மேல போய் கீழ வந்திருக்கிறான், மேல போய் கீழ வந்திருக்கிறான், மேல போய் இந்த இடத்துல பிரஷர் பில்டப் ஆயிடுச்சு. பிரஷர் பில்டப் ஆச்சுன்னா, ஒண்ணு மேல பிரேக் ஆகணும், இல்ல கீழ பிரேக் ஆகணும். இன்னைக்கு காலையில என்ன பண்ணிட்டான், கீழ பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டு கீழ கொஞ்சமா போயிட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து வால்யூமோட பிரேக் ஆயி மேல போய் சோர்ஸ்க்கு போய் முடிச்சு விட்டான் கதைய. அப்போ இன்னைக்கு புட் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கான வாய்ப்பு வந்து இல்லங்க. கால் ஆப்ஷன்ல கொஞ்சம் நஞ்சம் வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு புட் ஆப்ஷன்ல வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒண்ணு காலையில வந்து இந்த லோக்கு வரும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து நம்மள போட்டு காக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ தான் போச்சு பிரைஸ். அப்புறம் நீங்க ஆர்க்யூ பண்ணலாம். இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் இந்த இடத்துல எடுத்து வந்தோம்னா போய் இந்த மாரிலாம் நீங்க என்னைக்குமே வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட்ங்கிறது இந்த மாரி மேல போய் இப்படி கீழ வரணும். இங்க மேல போய் கீழ வந்திருக்குதா? இவ்வளோ தான் மேல போயிருக்கு, இவ்வளோ தான் கீழ வந்திருக்கு. மாலை ரொம்ப சின்னதா இருக்கு. மாலை சைஸ் ரொம்ப சின்னது. இந்த மாலைக்கு ஆனா இந்த இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப தான் அதிகம். இருந்தாலும் வந்து இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து Twitterல வந்து போஸ்ட் பண்றீங்க. கத்துக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஒரு ஆர்வத்தில நீங்க கத்துக்கிறதுனால அந்த மாரி தான் இருக்கும். அப்புறம் போக போக இதெல்லாம் வந்து சரியாயிடும். அப்போ பயிற்சி நெறைய நீங்க பண்ண, எது வந்து கரெக்ட்டு, எது வந்து தப்புன்னு உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சுரும். அந்த உங்களுக்கே புரியுது பார்த்தீங்களா? அப்போ வரைக்குமே பிரச்சனை இல்ல. நான் எத்தன வீடியோ போட்டாலும் உங்களுக்கே புரியும். அப்பதான் நீங்க சரியா வந்து ட்ரேடே எடுக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதுவரைக்கும் இப்படிதான். ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துட்டு பிரேக் ஆயி மேல போனோம்னா, அந்த இடத்துல மார்க் பண்ணி ஏதோ என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவீங்க. இது என்ட்ரி அட் எக்ஸிட் இல்ல. ஓகே. ஃபாலிங் ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணி மேல போயிரும்னு தெரியும் நம்மளுக்கு. நல்லாவே தெரியும். பட் ஆனா இங்க சிக்னல் இல்லாம போயிடுச்சு. என்ன சிக்னலு? இந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு இப்படி மேல போய் கீழ வந்தவன், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்த உடனே வந்து அவன் மேல போயிருந்தான்னா பக்கா. ஆனா, கீழ போற மாரி போயிட்டு அப்புறம் மேல வந்ததுனால நம்மளுக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஒருவேள பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எடுக்க போறேன். அப்படின்னா, இங்க எடுத்தீங்கன்னா உங்க எக்ஸிட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அத யோசனை பண்ணிட்டு எடுங்க. எப்பவுமே நீங்க எத யோசனை பண்ணுவீங்க? எக்ஸிட் தான் யோசனை பண்ணுவீங்க. எங்க இருக்கு? வேர் இஸ் மை எக்ஸிட்? ஏதா பஞ்சாயத்துனா நான் வெளிய ஓடணும். எங்க இருக்கு எக்ஸிட்?
ஸோ பிரேக் ஆனவுடனே வால்யூமோட மேலே போனால் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்குது, அல்டிமேட் டார்கெட் இங்கே இருக்குது. அல்டிமேட் டார்கெட்டே நீ போய் டச் பண்ணி கிட்டத்தட்ட 195 வரைக்குமே போயிடுச்சு. எங்கேருந்து போச்சு? 60லேருந்து போச்சு. 100க்கும் மேற்பட்ட புள்ளிகள். ஆனா சிக்னல் சரியில்ல. அனுபவம் இருந்தது அப்படின்னா, இந்த மாரி வந்து பிரேக் ஆகுது, ட்ரெண்ட பிரேக் ஆச்சுன்னா இப்படி போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க இந்த ட்ரேட வந்து எடுத்து இருந்திருக்கலாம். அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மாரி வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா மேல போனவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்கிறான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேல போனான் பார்த்தீங்களா? கவனிச்சீங்களா? அதுக்கப்புறம் கடைசியா தான் இந்த இடத்த வந்து கட் பண்ணி, இந்த லெவல வந்து கட் பண்ணி போடணும். அந்த பேங்க் நிஃப்டில நம்ம வந்து பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம், இந்த லெவலுக்கு வந்தானா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலுக்கு வந்தானா கூட அதே தான் இதுல. பட் ஆனா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான். அதையும் கவனத்துல வச்சுக்கணும். மேல போனா இவ்வளோ தான் போவான். அதுக்கு மேல போமாட்டான். இந்த மாரி குட்டி இடத்துல ட்ரேட் பண்ணணும்னா இந்த மாரி. இல்ல எக்ஸ்ட்ரீமுக்காக நான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண போறேன்னா, அதுவும் ஓகே தான். அனுபவம் வர வர எப்படி உங்களுக்கு சௌரியப்படுதோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க ட்ரேட்ஸ வந்து கட்டமைச்சுக்கங்க. இப்ப சென்செக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கான்? நிஃப்டிய ஒட்டியே தான் சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். எப்படி? நிஃப்டிய ஒட்டியே தான் ட்ரேட் ஆகும். ஆனா, நிஃப்டியில இருந்த சிக்னலோட சென்செக்ஸ்ல கொஞ்சம் குழப்பிட்டான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேத்தே நிஃப்டி வந்து நம்ம சரியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். சென்செக்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இங்கிருந்து இப்படி வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை மேல பிரேக் பண்ணானா, மேல நல்லா போயிடுவான். அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் ஆனா மேல போல. அதே மாரி கீழயும் போல. திரும்ப வந்து அவன் பாக்ஸ வந்து ட்ரை பண்ற மாரி தெரியுது. ஸோ இதுக்குள்ளார இப்படி போயிட்டே இருக்க போறான். இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த மாரி போறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறமா பிரேக் ஆயி மேல போறதுக்கான வாய்ப்பு. ஸோ என்ன பண்றான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த இந்த நம்ம போட்ட இந்த ட்ரெண்ட் எல்லாமே வந்து வேலை செய்யலங்க. அது எல்லாமே மாறி போச்சு. இன்னையோட அது மாறிடுச்சு. பட் ஆனா, இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கும்போது எந்த இடத்துல ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அதே தான். நிஃப்டில எப்படியோ அதே தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் தான். இந்த லெவலுக்கு வரல, இந்த லெவலுக்கு வரல. இந்த லெவலுக்கு இன்னைக்கு காலையில ஆரம்பிச்ச உடனேயே வந்து ட்ரெண்ட் லைன்லேருந்தே மேல போயிடுச்சு பிரைஸ். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன்லேருந்தே மேல போயிடுச்சு. மேல போனவன் என்ன பண்ணியிருக்கிறான், நிஃப்டில என்ன பண்ணானோ அதே தான் இங்க வந்து திரும்ப வந்து ரிவர்சல் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கு வரைக்கும் போனா, ரிவர்சல் வந்து அந்த பிரேக் அவுட் லெவல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போனா, நல்லா மேல போனான். அதே மாரி ஒரு ஹை வச்சானா, ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலு, ஒரு பியரிஷ் கேண்டிலு, இது ஹை. இது வந்து நீங்க பேங்க் நிஃப்டில நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டில இது வந்து என்ன ஆச்சு? இதே மாரி ஒரு கேண்டில் வந்தது. பட் ஆனா ரிவர்சலா நடந்துருச்சு. ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலு, தொடர்ந்து வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டிலு. அதுக்கப்புறமா என்னாச்சு? திரும்பவும் மேல வரும்போது வந்து கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசினோமா நம்ம? மறந்துட்டீங்கன்னா, வீடியோ மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. பேசியிருப்போம் கண்டிப்பா. ஆனா, நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. எப்படி? ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலு, தொடர்ந்து வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த லெவல்லேருந்து விழுந்துட்டானா? நிஃப்டில கூட அதே தாங்க நடந்தது. நிஃப்டில கூட சேம் புல்லிஷ்னஸ் ஒரு இண்டிகேஷனு. அதுக்கப்புறமா என்னாச்சு? அந்த லெவல்லேருந்து தான் விழுந்தான். அப்போ பேங்க் நிஃப்டில அது மட்டும் வேலை செய்யல. சென்செக்ஸ்லயும், நிஃப்டிலயும் பெர்ஃபெக்ட்டா வந்து வேலை செய்யுது. ஸோ எங்க வரைக்கும் வந்திருக்கிறான்? விழுந்தவன் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான். ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோனே என்னாச்சு? ஒரு கிரீன் கேண்டில். கன்ஃப்யூஸ் பண்றது. அப்புறம் மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்ட. ஒரு கிரீன் வந்து இங்க தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு வந்தா தான் மார்க்கெட்ல நம்மளுக்கு பை. அங்க வரல. அப்படியே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. பட் நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் கூட ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்தது. பேங்க் நிஃப்டில சுத்தமாவே வாய்ப்பு இல்ல. அப்ப சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்ததுன்னா எத எடுப்பீங்க? அதே 83,000 தான். இதே தான் புடிச்சிட்டு இருக்கோம். எத்தன நாளா? 1, 2, 3, 4 நாள் ஆச்சு. 4 நாளா இந்த சப்போர்ட்க்கு வரும்போதெல்லாம் மேல போயிருக்கான். 370 அந்த ரேஞ்சுக்கு வந்தானாலே, அவன் என்ன பண்றான்? நேரா மேல போயிறான். அப்ப இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறான்? 370ங்கிற அந்த சப்போர்ட் வந்துட்டு நேரா மேல இந்த இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்குக்கே போயிருக்கான். 600 போய் தொட்டுட்டு தான் வந்திருக்கான். திரும்பவும் மேல போம்போது என்ட்ரி எட்டு எக்ஸிட் செல் ட்ரேட் வந்து நீங்க பண்ற மாரி இருந்தா செல் எடுத்திருந்தீங்க அப்டின்னா, பிரைஸ் நேரா திரும்பவும் வந்து காலையில எங்க ஆரம்பிச்சானோ, அங்கேயே திரும்ப வந்து கீழயும் வந்துட்டான்.
ஸோ 375லேருந்து 600 போய் 600லேருந்து திரும்ப 375 வந்துட்டு 375லேருந்து எங்கே போயிருக்கான்? 490 வரைக்கும் போயிருக்கான் மறுபடியும். எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனா அதையும் தாண்டி கொஞ்சமா போயிட்டு கீழ வந்துருது. ஸோ உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு நம்ம. புட் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷன்ல அதேதான். ட்ரெண்ட் ஆயி வந்துகிட்டே இருந்தது. இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகும்னு தெரியும். பட் ஆனா ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆயிருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து இது ட்ரேடு அருமையா கன்வெர்ட் ஆயிருக்கும். பட் ஆனா ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகாம, அத தாண்டி கீழ போற மாரி, இன்னைக்கு புதுசா வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து பண்ணிட்டு, இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுக்காம, சும்மா அப்படியே அந்த இடத்திலேயே இருந்து ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணா, இந்த சோர்ஸ்க்கு போனா, அடுத்து அந்த பெரிய ட்ரெண்ட் லைனுடைய டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தான். ஸோ இங்க நீங்க கிளியரா தெரியும். லோயர் லோ நிஃப்டிலயும் அதேதான். லோயர் லோ பண்ணிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் லோ இங்க இருக்கு. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. இங்கேருந்து வந்து மேல போயிட்டான். இதுக்கப்புறமா மேல போய் லோ வைக்கல. பட் ஆனா இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து இப்படி போய் இப்படி வந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்பவே கம்மி தான். பட் ஆனா ஒரு சின்ன மூவ் மேல போய் கீழ வந்து இங்க வந்தான் பார்த்தீங்களா? மேல போய் இப்படி கீழ வந்தான் பார்த்தீங்களா? இந்த இடம் கரெக்ட்டா. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து ட்ரெண்ட் பிரேக் ஆகி போயிருந்ததுன்னா, நம்பி நம்ம வந்து வாங்கலாம். ஆனா இதையும் பிரேக் பண்ணி கீழ போற மாரி காமிச்சு கன்ஃப்யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா பிரேக் ஆயி மேல வந்து நல்லாவே போயிட்டான். 300 புள்ளிகள்ல இருந்து, அதாவது 300 அப்படிங்கிற இந்த லெவல்ல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கு பிரைஸு? கிட்டத்தட்ட 690 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 300லேருந்து. அப்போ 390 புள்ளிகள் வந்து மேல வந்து பிரைஸ் வந்து நல்லாவே போயிருக்குது. சென்செக்ஸ். சென்செக்ஸ்ல மூவ்மெண்ட் குடுத்தானா, இந்த மாரி வந்து பிரேக்லாம் ஆச்சுன்னா, கன்னா பின்னான்னு வந்து போறாங்க. பேங்க் நிஃப்டி மாரி தான் வந்து சென்செக்ஸும் வந்து பிஹேவ் பண்றான். நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மிட் கேப்பு மத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்ல. சென்செக்ஸ் பயங்கர மூவ் ஆகுது. அதுவும் எக்ஸ்பைரி அன்னைக்குலாம் வந்து இந்த மாரிலாம் எதனா ஒரு மூவ்மெண்ட் வந்து நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா, 1000 புள்ளிலாம் அசால்ட்டா குடுத்துறான். பேங்க் நிஃப்டி எப்படியோ அதே மாரி ட்ரேட் ஆகுறான். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது நீங்க உள்ள போய்க்கங்க. வாய்ப்பு இல்லன்னா கம்முனு தான் பார்த்தாகணும். வேற வழியே இல்ல. சென்செக்ஸ். மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி நேத்து வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. என்னன்னா, இதையும் மார்க் பண்ணி வச்சு ட்ரெண்ட் லைன் இழுத்தோம். கரெக்ட்டா நேத்து இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் மேல போனான். மேல போனவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மாரி வந்து மேல போய் கீழ வந்திருக்கிறான் ட்ரெண்ட் லைனுக்கு. மேல போய் கீழ வந்திருக்கிறான். அப்போ மேல இந்த அளவுக்குனாச்சும் போயிட்டு கீழ வந்திருந்தான் அப்டின்னா, ட்ரெண்ட பிரேக் பண்ணி கீழ வந்துருவான்னு பேசிட்டு இருந்தோம். இவன் என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸ் ஹை இங்க இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கே நேத்து அங்க போய் ரிஜெக்ட் ஆகி கொஞ்சமா இங்க க்ளோஸ் வச்சவன், இன்னைக்கு காலைல கடை திறந்தோனே கீழ வந்துட்டான். "டேய்! நீ இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு தான்டா கீழ வரணும். ஏன்டா இப்பயே வர்ற?" அப்படின்னு அவன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இதுக்குள்ள கீழ போயிட்டான். இந்த டார்கெட்டே போயிட்டான். அடுத்து எங்க டார்கெட் இருக்கு? இங்க இருக்கு. பேசிட்டு இருக்கும்போதே இப்படி பண்றியேடா! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. மிட் கேப் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆன விதம். அப்ப இவன் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு சின்ன புல் பேக் போயிட்டு இருக்கானா, இந்த புல் பேக் திரும்ப வந்து கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டார்கெட் வரைக்கும் வர்றதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. ஒருவேள மேல வந்தான்னா கூட, இந்த லெவலுக்கு வந்தான்னா, நம்ம தைரியமா இன்னொரு தடவ செல் பண்ணி கூட பாத்துரலாம். இதுல வந்து சீக்வென்ஸ் ஆரம்பிச்சுட்டான். அதையும் நீங்க பாத்துங்க. மேலேருந்து கீழ வந்தான், மேல போயிருக்கிறான், கீழ வந்திருக்கிறான், மேல போக வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் கீழ வருவான். அப்ப இந்த லெவலுக்கு வரும்போது என்ன பண்ணுவான், மேல திரும்பவும் போயிட்டு வரும்போது, அதே லெவல்ல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு, திரும்பவும் இப்படி வந்து போறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதான் மிட் கேப் நிஃப்டில நடக்கிறதுக்கான அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப இன்னைக்கு என்ன ட்ரேட் வந்து குடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, கடை திறக்கும்போதே கீழ கேப் டவுன்ல எல்லாரும் மேல போம்போது இவன் கீழ போறான். எல்லாரும் கீழ போம்போது இவன் மேல போறான். இவன் கொஞ்சம் தனியா வந்து தெரியறான் ட்ரேடிங் வேர்ல்டுல. என் வழி தனி வழிங்கிற மாரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறான். என்ன நடந்துட்டு இருக்குது? காலையில ஆரம்பிச்சதுலேருந்து அவன் ஐய கட் பண்ணவே இல்லங்க. அவன் பாட்டுக்கு கீழ போனான். எனக்கு என்னன்னு கீழ போயிட்டேன். எல்லாம் மேல போறாங்க. இவன் மட்டும் கீழ போயிட்டு இருந்தான். அப்புறம் தான் நிஃப்டி எல்லாரும் கீழ விழுந்தாங்க. இவன் ஆரம்பத்திலேருந்தே கீழ போயிட்டு இருந்தான். உங்களுக்கு அந்த பேனலே கிரீன்ல இருந்தது. ஒண்ணே ஒண்ணு ரெட்ல இருந்தது. யார்றா அவன் ரெட்ல இருக்கான்னு பார்த்தா மிட் கேப். டேய் எல்லாரும் ஒண்ணு பண்ணா நீ ஏன்டா இந்த மாரி பண்ற? எல்லாரும் ரெட்ல இருக்கும்போது இவன் கிரீன்ல இருக்கிறான். கவனிச்சு தான் வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு மாரி போச்சுன்னா, இவன் ஒரு மாரி போறான் அப்படிங்கிற ஒரு ஒரு சார்ட்டுக்கும் ஒரு ஒரு கேரக்டருங்க. அப்ப இவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் ட்ரேட் ஆவான். மத்தவங்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக இவன வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது.
இந்த சார்ட் எடுத்து இந்த சார்ட்ல என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ கட்டமைச்சுக்கணும். சரி ஒருவேளை கீழ வந்தான்னா இதுதான் வந்து லாஸ்ட் லெவல். இந்த லெவலுக்கு கீழ போச்சுன்னா கீழ போயிரும். ஏன்னா இதுவரைக்கும் ட்ரெண்ட் லைன புடிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தான். 3 தடவ ட்ரெண்ட் லைன வந்து தொட்டு போயிட்டான். 4வது தடவ வந்து மேல போக முடியாம, அதாவது ப்ரீவியஸ் லெவல் இங்க இருக்குது. நேத்து வந்து அந்த லெவலுக்கே போயிட்டு அங்கேருந்து கீழ வந்து முடிச்சவன், இன்னைக்கு கீழ வந்திருக்கான். இந்த லெவல் நேத்து லோவ கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாதான் கீழ போயிருவான். அப்ப நேத்து லோலேருந்து கரெக்ட்டா மேல போனான். ஆனா மேல போக முடியல. கீழ வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சான். அவ்வளோதான் ட்ரேட் முடிஞ்சுது. பை ட்ரேடு முடிஞ்சுது. கீழ வந்துட்டான். அதுக்கப்புறம் செல்லு தான். சீக்வென்ஸ் தெரிஞ்சதுன்னா ஜாலி தான். செல் பண்ணி அவன் பாட்டுக்கு வந்து கீழ போயிட்டே இருந்தான். லோ வச்சுக்கிட்டே போனான். புது லோவா வச்சான். இங்க வந்து லோ வைக்க முடியல. சரிங்களா? அழகா வந்து செல் ட்ரேட் குடுத்துருக்கான். நீங்க பைக்கான வாய்ப்பு இந்த இடத்துல மட்டும் தான் இருந்தது. ட்ரெண்ட் ஆயி மேல போயிட்டு இருக்கும்போது இந்த மாரிலாம் பிரேக் ஆச்சு அப்டின்னா, நீங்க என்ட்ரி அட் எக்ஸிட் அதான் சொல்றேனே. உங்களுக்கு அனுபவம் வர என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த இடத்துல போட்டா வேலை செய்யும் அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுரும். அதுவரைக்கும் இந்த தடுமாற்றம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். எங்க வந்தாலும் என்ட்ரி அட் எக்ஸிட்ன்னு எடுத்தீங்கன்னா, ஓவர் ட்ரேடிங் கண்டிப்பா ஆகத்தான் செய்யும். ஒருத்தவங்க மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க. ஓவர் ட்ரேடிங் ஆகத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெயிட் பண்ணவே மாட்டீங்க. வரும்போதெல்லாம் எடுக்கணும்னு ஆர்வத்துல வந்து எடுப்பீங்க. சில டைம் சக்சஸ் ஆகும், சில டைம் ஃபெயிலியர் ஆகும். எக்கச்சக்க ட்ரேட் ஆயிடும். கமிஷனு, டாக்ஸே அதிகமாயிடும். நீங்க சம்பாதிக்கிறத விட. சரியா? அந்த மாரியும் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணணும். நிஃப்டி எப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து திரும்புனா? இன்ஃபாக்ட் நீங்க இங்க ட்ரை பண்ணியிருந்திரலாம். இன்னைக்கு லோல கண்டிப்பா ட்ரை பண்ணியிருந்திரலாம். பட் கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறம். கிரீன் க்ளோஸ் நடக்கல. திரும்பவும் வந்து கிரீன் க்ளோஸ் இந்த இடத்துல நடந்திருக்குது. மேல போய் கரெக்ட்டா கீழ வந்திருக்கு. அதான் இது வந்து ஃபெயிலியர் ட்ரேட் ஆயிருக்கும். பட் ஆனா இந்த ட்ரேடு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ட்ரேடு. என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் அவ்வளோதான். இப்ப இங்கேயும் அதேதான். மிட் கேப்லயும் அதேதான். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக நீங்க வெயிட் பண்ணியிருந்தா கூட நீங்க ட்ரேட வந்து எடுக்கலாம். தப்பே இல்ல. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 96 1396 1396 இங்க இருக்குது. இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எங்க 81ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 15, 18 புள்ளி வரையும் போயிடுச்சு. அத வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அந்த மாரி நீங்க ஒரு லெவலுக்காக வெயிட் பண்ணி இருந்து எடுக்கிறது தான் வந்து எப்பவுமே நல்லது. அதே மாரி இந்த ஃபாலு இதெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிஞ்சுங்க. கன்டினியூயஸ் ஃபாலு ஒரு கிரீன் கேன்ல. திரும்பவும் வந்து அந்த செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல மேக்ஸிமம் டைம் வந்து எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் அதாவது 2வது தடவ 2ண்ட் அட்டெம்ப்ட் எப்பவுமே சக்சஸ் ஆகும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2ண்ட் அட்டெம்ப்ட் எப்படியா இருந்தாலும் சக்சஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாரி ட்ரெண்ட் பண்ணுவான். ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணுவான். இந்த மாரி ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் என்ன பண்ணியிருக்கோம்? லாஸ்ட் மெத்தட் வந்து 3 டிரைவ் பேட்டர்ன்னு சொல்லியிருப்பேன். அவன் ட்ரை பண்ணி கீழ வந்து டச் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா வந்து பிரேக் ஆகி மேல போயிடும். ஸோ அதுதான் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். மிட் கேப் நிஃப்டியே வந்து 13200ல என்ன பண்ணியிருக்கிறான்? நமக்கான வாய்ப்ப வந்து கீழயே வந்து அவன் குடுக்கல. ஃபர்ஸ்ட் கேண்டிலே சப்போர்ட் கொண்டு மேல போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் கீழ இந்த மாரி வரவே இல்ல. வராம வந்து என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணவே இல்லங்க. எந்த காரணத்த கொண்டும் ப்ரீவியஸ் லோவ மேல வரைக்குமே கட் பண்ணல. அப்புறம் இங்க தான் கட் பண்ணான். கட் பண்ணி கொஞ்சம் கீழ வந்திருக்கிறான். எங்க இருந்து இந்த மாரி போயிருக்கிறான்? கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து எங்க வரைக்கும் போயிருக்கான்? 200, 220 வரைக்கும் போயிருக்கு. ஒரு தடவையும் கீழ வர்றான். அப்புறம் வந்து பொறுமையா வந்து வால்யூமோட மேல போறான். கீழ வர்றான். கொஞ்சம் கொஞ்சமா போய் வால்யூமோட மேல போறான். கீழ வர்றான். கொஞ்சம் கொஞ்சமா போய் வால்யூமோட மேல போறான். தொடர்ந்து பண்ணியிருக்கிறான். ஸோ அதான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது புரியாது. நீங்க மிட் கேப் மட்டும் தான் டெய்லி நீங்க ட்ரேட் பண்ணணும். மிட் கேப்ல உங்களுக்கு ட்ரேடு வந்தா தான் எடுக்கணும். இல்லன்னா வந்து ட்ரேடு கிடையாதுன்னு வுட்டுறணும். அப்ப நேத்துக்கு என்ன பண்ணியிருக்கான்? இப்ப இன்னைக்கு வந்து சீக்வென்ஸ் சூப்பரா இருக்குங்களா? இந்த சீக்வென்ஸ் உடைய கஷ்டம் என்னங்கிறது வந்து பார்த்தீங்க. இது வந்து சீக்வென்ஸ் பெர்ஃபெக்ட்டா வந்து போயிருக்குது. அப்படியே போயிட்டான். நேத்து சீக்வென்ஸ் தான் பண்ணான். இந்த லோவ கட் பண்ணல. மேல போனான், வந்தான். இந்த லோவ கட் பண்ணாம மேல போய் கீழ வந்தான். இந்த லோவ கட் பண்ணாம மேல போக முடியாம கீழ வந்துட்டான் பார்த்தீங்களா? முடிஞ்சு போச்சு. இந்த போக முடியாம அந்த இடத்துக்கு வந்தான்னா, அதுக்கப்புறம் வந்து போமாட்டான். இங்க அந்த மாரி வந்து அந்த இடத்துக்கு அவன் வரவே இல்ல பார்த்தீங்களா? வராம அவன் பாட்டுக்கு வந்து மேல போய்க்கிட்டே இருந்தானா, மேல போய்க்கிட்டே இருப்பான். அந்த லெவலுக்கு வரணும்.
இந்த தடவ வரும்போது இந்த லெவலுக்கு வரணும். கொஞ்சம் மேல போனான்னா கூட திரும்ப இந்த லெவல கட் பண்ணி கீழ வந்துருவான். எப்படி இங்க நடந்தது பாருங்க அதே மாரி. கொஞ்சம் மேல போனா கூட அந்த லெவல கட் பண்ணி கீழ வந்துருவான். அப்படியே அந்த இடத்திலேயே இருப்பான். கட் பண்ணி கீழ வந்துருவான். ஸோ சீக்வென்ஸ ட்ரேட் பண்றது இப்பவே நீங்க வந்து சீக்வென்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் பண்ணிருவேன். மேல கீழ ஜிக்ஜாக்கா போகுது. நான் கீழ வரும்போது எடுத்தோன்னா, நீங்க இந்த இடத்துலயே எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் கீழ வருவான். பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கீழ வருவான். சரி இல்ல, இல்ல மேல போயிருவான் அப்படின்னு நீங்களே உங்கள வந்து தேத்திக்கிட்டே இருப்பீங்க. அதாவது மேல போய் கீழ இவ்வளோ தூரம் வர்றான். மேல போயிருவான் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் மேல போவான். கொஞ்சம் கீழ வருவான். இல்ல, இல்ல இதுவரைக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சொல்லியிருக்காப்ல சசி. இப்போ இன்னும் கொஞ்சம் மேல போவான். இப்படி கீழ வருவான். ஐயோ! கீழ போற மாரி இருக்கானே! அப்போ அடுத்த லெவல் எங்க இருக்கு? அடுத்த லெவல் இங்க இருக்கு. ஒருவேள இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போமா, இங்கேருந்து போயிருவானோ? அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இப்படி கீழ வருவான். நீங்க எங்க வெளியில வந்திருக்கணும். இங்கேயே வந்திருக்கணும். இங்க தான் ட்ரேட் எடுக்கணும். இங்க தான் வெளியிலயே வந்திருக்கணும். ஆனா ட்ரேட நீங்க இங்க எடுத்திருப்பீங்க. ட்ரேட எடுத்துட்டு இது கீழ வரும்போது உங்களையே நீங்க வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு, இந்த லெவலையும் கட் பண்ணி கொஞ்சம் கீழ போய் க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ! கீழ போறானே! லாஸ் அதிகமாகுதே! என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து இன்னும் ஒரு கேண்டில் கீழ வரும். ஐய்யய்யோ! போச்சு. எக்ஸிட் அப்படின்னு எக்ஸிட் நீங்க பண்ணோனே மேல வந்து கரெக்ட்டா வந்து போயிடும். அதனால இந்த சீக்வென்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க அத விட்டுட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக மட்டுமே வெயிட் பண்ணி இருந்து என்ட்ரி எக்ஸிட்ட மட்டுமே வந்து நீங்க பயிற்சி பண்ணி பண்ண பாருங்க. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கூட சேர்த்து நீங்க எடுத்துக்கோங்க. என்ட்ரி எக்ஸிட் உங்களுக்கு புரியல. இது ஸ்விங்கில வந்துட்டு உங்களுக்கு இந்த மாரி மேல கீழ போயிட்டு வர்றதுல நீங்க ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல நீங்க கோடு போட்டு பழகிடுங்க. அந்த கோடு கிட்ட வந்தா மட்டும் ட்ரேட் எடுக்கிற மாரி வந்து நீங்க பயிற்சிய ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து பழகிரும். நல்லா மனசுல வச்சுக்கங்க. மலைய ரொம்ப நேரம் ஏற மாட்டான். மலை இறங்கி தான் மலை ஏறுவான் மறுபடியும். ஏறுற மாரி இருந்தாலும். அத என்னைக்கும் மறந்துறாதீங்க. சரியா? சரி ஓகே. ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபின் நிஃப்டி ஒரு பெரிய கன்சால்டேஷன் பண்ணான். பேங்க் நிஃப்டியோட கன்சால்டேஷன் வந்து ரொம்ப தான் ஓவரா இருந்தது. கன்சால்டேஷன் பண்ணாலே சம்திங் ராங். ஆல்வேஸ் அத மைண்ட்ல வச்சுக்குவோம். கன்சால்டேஷன் பண்றான்னா, அவன் மேல தான் போணும்லாம் அவசியம் இல்ல. கீழயும் போவான். எங்கேயோ ஒரு பக்கம் போறான். ஆனா வால்யூமோட போயிருவான். நல்ல வால்யூம் இருக்கும். ஒரு குட்டி இடத்துல இந்த மாரி வந்து க்ளோஸ வச்சுக்கிட்டே இருக்கிறானா, பாடி க்ளோஸ, நல்லா இந்த மாரி வந்து பிரேக் ஆகி போயிரும். நீங்க எங்க வேணாலும் நீங்க எடுத்துங்க. இந்த வால்யூமோட பிரேக் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ட்ரேட் ஆயிருப்பான். நல்லா இந்த மாரி ஃப்ரீயா போயிட்டுலாம் வரவே மாட்டான். அப்ப இங்க என்ன பண்ணான்? அப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருந்தான். டக்குன்னு இன்னைக்கு ஓப்பன் ஆனோனே மேல போயிட்டான். மேல போயிட்டான். 24,400க்கே போயிட்டான். போயிட்டு திரும்ப வந்து அந்த இடத்துல திரும்பவும் ஒரு கன்சால்டேஷன் ஆரம்பிச்சிருக்கான். நாளைக்கெல்லாம் வந்து கன்சால்டேஷன்ல இருக்கிறது தான் நெறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். பட் ஆனா நம்ம எப்பவும் போல தான். கடை திறந்தோனே எப்படியோ அதுக்கேத்த மாரி. நமக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டிலயும் குடுக்கல, ஃபின் நிஃப்டிலயும் குடுக்கல. ஃபின் நிஃப்டியும் வந்து நேரா டைரக்ட்டா மேல போய் நின்னுட்டான். வாய்ப்பு இல்ல. குடுத்தா தானே எடுக்கிறதுக்கு. குடுக்கலன்னா சந்தோஷமா விட்டுறணும். இன்னைக்கு மார்க்கெட்ல எனக்கு வாய்ப்பு இல்லப்பா, ஜாலி. ஏன்னா, என் கேப்பிட்டல் வந்து அப்படியே சேவ் ஆயிருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ட்ரேட் குடுத்தா நான் எடுப்பேன். இல்ல நாளைக்கும் குடுக்கலன்னா, நாளைக்கும் எடுக்க மாட்டேன். நாளான்னைக்கு தான் எடுப்பேன். அந்த மைண்ட் செட்ல எப்பவுமே தெளிவா வந்து இருங்க. ஃபின் நிஃப்டில ட்ரேடே இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அடுத்து வந்து நம்ம க்ரூட் பார்ப்போமா? க்ரூட் என்னான்னா, பேங்க் நிஃப்டி மாரியே வந்து ஒட்டிக்கிட்டே போனானா க்ரூடு. இந்த ட்ரெண்ட் லைன ஒட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தான். பேங்க் நிஃப்டி மாதிரியே மேல பிரேக் ஆகுற மாரி போனானா? போனான். ஆனா, ப்ரீவியஸா இங்க ரெசிஸ்டன்ஸ் லெவல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோமா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல போய் தொட்டான். தொட்டோனே கீழ போயிட்டான். கீழ எங்க போயிட்டான்? கீழ கரெக்ட்டா இந்த சப்போர்ட்க்கு வந்து திரும்ப வந்து மேல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப மேல இங்கிருந்து இப்படி போய் இப்படி வந்திருக்கிறான். இவ்வளோ தூரம் போயிட்டு கீழ வந்திருக்கிறான். இப்ப போனான்னா, இவ்வளோ தூரம் போவானா? இப்ப இங்க ட்ரெண்ட் ஆகுமா? அப்ப நம்ம பேட்டர்ன் ஆயிடுமா? பார்க்கணும். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா உங்க ட்ரேட் எங்க இருக்குது? இங்க இருந்தது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி மாதிரியே தொட்டுக்கிட்டே போனான். உராசிக்கிட்டே போயிட்டே இருந்தான். அந்த உராசல் வந்து ஒரு கட்டத்தில வந்து பிரேக் ஆயி மேல போச்சு. பட் ஆனா, ப்ரீவியஸா ஒரு பெரிய ஃபாலுங்க. ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு கன்டினியூயஸா ஃபால் ஆயி க்ரூட் வந்து கீழ வந்துட்டு இருந்தது. அதுல உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்கவரி இங்க இருந்தது.
அடுத்த ரெக்கவரிங்க, அடுத்த ரெக்கவரிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி, தாண்டி இதெல்லாம் ஒரு படிக்கட்டு மாரி. இந்த ஒரு படிக்கட்டையும் தாண்டி தான் போவான். அடுத்த தடவ மேல வந்தானா எது வரைக்கும் வருவான்? இவ்வளோ தூரம் வருவான். அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவ்வளோ தூரம் வருவான். அடுத்த டார்கெட் இங்க இருக்குது. இந்த மாரி தான். அப்படியே ஒரு படிக்கட்டா தான் வந்து ஏறி போவான். அது வந்து எப்ப வந்து அது கன்டின்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவ பிரேக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் கன்டின்யூ ஆகும். இந்த லோவ பிரேக் பண்ணிட்டான்னு வைங்களேன், திரும்ப வந்து இந்த படிக்கட்டுக்கு வந்துருவான். இங்க சப்போர்ட் இருக்க மாரி இருக்கும். கொஞ்சம் மேல போவான், கீழ வருவான். இந்த டார்கெட் வருவான், கொஞ்சம் மேல போவான், கீழ வருவான். இந்த டார்கெட் வருவான், கொஞ்சம் மேல போவான், கீழ வருவான். அதனால நீங்க ஹையர் ஹை, ஹையர் லோ சீக்வென்ஸ நல்லாவே வந்து கத்து வச்சுக்கோங்க. கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. வந்து உங்களுக்கு ட்ரேடு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன், இந்த செஷனு. இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்தா கூட நமக்கான வாய்ப்பு குடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் தான். இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா கெடைக்கும். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம ட்ரேட எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அந்த மாரி நீங்க ஒரு முயற்சியை என்னைக்குமே வந்து பண்ணிடாதீங்க. ட்ரேடு பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நமக்கு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ, இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.